பணிந்தமாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இன்றைக்கு தேவன் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு வார்த்தையை வேதத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். புதிய ஏற்பாட்டிலே 273வது பக்கம், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். கவனியுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்ற வேத வசனத்தை மையமாக வைத்து இன்று நம்முடைய செய்தியை கேட்கப் போகிறோம். தேவன் நம்மோடு பேசும்படியாக தேவனுடைய வார்த்தை நம்முடைய செவிகள் வழியாக நம்முடைய இதயத்திற்குள் கடந்து சென்று அவர் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி கிரியை செய்ய நம்மை முழுமையாய் ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணித்தவர்களாய் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் தந்த இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவர் வாசிக்கப்பட்டதான இந்த வேத வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின இந்த நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையை மையப்படுத்தி நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். இந்த தியான நேரத்தில் கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. உம்முடைய சத்தம் காதுகளில் துளைப்பதாக. உம்முடைய சித்தம் பரிபூரணமாய் ஒவ்வொரு வாழ்க்கையில் நிறைவேற்றப்படுவதாக. இந்த வார்த்தையின் வல்லமை ஒவ்வொரு ஆத்மாவிற்குள்ளும் நீர் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைய செய்தி தலைப்பு லக்கை நோக்கி என்ற தலைப்பின் கீழே இந்த செய்தியை கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலா இருந்த நாட்களிலே அவர் வேதத்தை கற்றவர், வேத பிரமாணத்தை அறிந்தவர், தேறின ஒரு பரிசேயர். இந்த பவுல் குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். அநேக மக்களை உபத்திரவப்படுத்தி காயப்படுத்தி சிறைச்சாலையை போட்டு சிலரை கொல்லுவதற்கும் உடன் பங்காளியாக இருந்து செயல்பட்டவர். அப்படிப்பட்டதான ஒரு மனுஷன் இப்போது அவர் சந்திக்கப்படுகிற அந்த நாளிலே தமஸ்கு என்றதான அந்த பட்டணத்திற்கு நேராக தன்னுடைய குதிரையிலே அவர் போய்க் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது. அவர் எங்கே சொல்லுகிறார்? தமஸ்கு பட்டணத்தில் இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளை அடித்து துன்பப்படுத்தி காயப்படுத்தி உபத்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதற்கு
உரிய அத்தாட்சியோடு தன்னோடு கூட சிறையும் அழைத்துக் கொண்டு அவர் போய் கொண்டிருக்கிற அந்த நாளிலே, அந்த வேளையிலே அவரை சுற்றி ஒரு ஒளி பிரகாசிக்கிறது. பகல் வேளையிலே அந்த ஒளி பிரகாசித்த உடனே அவருடைய கண்கள் குருடாக்கப்படுகிறது, பார்வையற்று போகிறார். அது மாத்திரமல்ல, அவர் சென்று கொண்டிருந்த அந்த குதிரையில இருந்து அவர் கீழே விழுகிறார். கீழே விழுந்த அவர் திரும்ப எழும்பி நிற்க முடியாதபடிக்கு தடுமாறுகிறார். காரணம், கண்கள் பார்வையற்று போனது. ஆகவே அருகில் இருக்கிறவர்களை அழைத்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி கேட்கிறார். அவரோடு கூட வந்தவர்கள் அந்த சவுலுக்கு உதவி செய்கிறார்கள். அப்படி அவர் எழுப்பின பொழுது ஆண்டவர் பேசுகிறார், நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார் என்று சொல்லி. இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்ன உடனே இந்த சவுல் கேட்கிறார், ஆண்டவரே, நான் உம்மை எப்பொழுது துன்பப்படுத்தினேன் என்று சொல்லி சவுல் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். அப்போது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், தம்முடைய ஜனங்களை அவனுக்கு தெரியப்படுத்தி, நீ இதை செய்கிறதுனாலே முள்ளிலே போய் நீ உதைக்கிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று ஆண்டவர் பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை நீ தாக்கும் பொழுது, வாதிக்கும் பொழுது, துன்பப்படுத்தும் பொழுது, உபத்திரப்படுத்தும் பொழுது, ஒரு சரியான தேவனுடைய பிள்ளையா இருப்பானே ஆனால், அவர்கள் இருப்பார்களே ஆனால், அவர்களை எந்த ஒரு நபரும் தாக்கி சுகமாய் வாழ்ந்தது இல்லை. அதைத்தான் இந்த சவுலிடத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று. அருமையானவர்களே, அவன் தன்னை உணர்ந்தவனாக தேவனுக்கு முன்பதாக அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று கேட்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனிடத்தில் திரும்ப பேசுகிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர், நீ போ, அனனியா என்ற தீர்க்கதரிசியிடத்திலே இந்த சவுலை குறித்து ஆண்டவர் தெளிவாய் திட்டமாய் பேசி, அவன் எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த இடத்திற்கு அனனியா தீர்க்கதரிசி கர்த்தர் அனுப்புகிறார். நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் என்று ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுதான் சவுலா இருந்த பவுலினுடைய ஒரு அழைப்பு. இந்த 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பிலிப்பியரிலே வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்ப அந்த பவுலுடைய அழைப்பு என்ன? புறஜாதிகளுக்கும் அடுத்து ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் அனைத்துக்கும் எல்லா ஜனங்களுக்கும் என்னை குறித்து நீ அறிவிக்க வேண்டும், சொல்ல வேண்டும் என்பதுதான் பவுலுக்குரிய ஒரு அழைப்பு. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதைத்தான் இந்த வசனத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். அறிவாளர்களே, நாம் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய அழைப்பு உண்டு.
இந்த சவுல் என்ற பவுலை போல அந்த அழைப்பு என்னது என்பதை நாம் நம்மிலே உறுதியோடு கொண்டிருப்போமேயானால் நிச்சயமாகவே நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாகவும் இந்த பூமியிலே வித்தியாசமானவர்களாகவும் நிச்சயமாக இருப்போம் என்பதிலே சந்தேகமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்திருக்கிறார். வேத வாக்கியம் சொல்லியிருக்கிறது. நேற்று தினத்திலே நாம் வாசித்ததை போல கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே நாம் ஒவ்வொருவரையும் அவருக்கென்று பிரித்தெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை இந்த ஜனத்தின் நடுவிலிருந்து பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவருடைய கண்கள் கண்டு தேவ சமூகத்தில் கொண்டு வந்து இன்றைக்கு இருத்தி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பிடிக்கப்பட்ட நாம் ஆண்டவர் நமக்கென்று ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார், ஒரு தெரிந்து கொள்ளுதலை வைத்திருக்கிறார். ஒவ்வொருக்குள்ளும் அது இருக்கத்தான் வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த நாளிலே தேவ சமூகத்திலே அமர்ந்து முழங்கால் படியிட்டு, என்னை குறித்து உங்களுடைய அழைப்பு என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன, எதற்காக இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி, உண்மை அறிந்து கொள்ளும்படி என்னை நடத்தி கொண்டு வந்தீர் என்று கேட்டு இன்றைக்கு அதை தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்வது உங்களுக்கு அவசியம் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அழைப்பு இன்னதென்று அறிந்தால் மாத்திரமே இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் வெற்றியோடு ஜெயமாக நாம் முன்னோக்கி கடந்து செல்ல முடியும். அழைப்பு என்பது நாம் அறியாமல் இருப்பதேயானால் நிச்சயமாகவே நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது, ஜெயமுள்ள ஜீவியம் செய்ய முடியாது, கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற ஒரு நபராய் இந்த பூமியில வாழ முடியாது. ஆகவே நான் எதற்காக அழைக்கப்பட்டேன், எதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், எதற்காக நான் இந்த ஜனத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டேன், எதற்காக நான் இந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்பதை இந்த நாளிலே புரியாதவர்கள், அறியாதவர்கள், தெரியாதவர்கள் அதை இன்றைக்கு தேவ சமூகத்திலே ஜெபத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் அன்போடு கூட நான் உங்களை வருந்தி கேட்டுக் கொடுக்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் அப்படி அறியாமலும் புரியாமலும் தெரியாமலும் ஓடிக்கொண்டிருப்பீர்களானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், அப்படிப்பட்டவர்கள் ஒரு ஜெயம் எடுக்கவே முடியாது, வெற்றி பெறவே முடியாது, சாத்தானை தோற்கடிக்க முடியாது, பாவத்தை ஜெயிக்க முடியாது, இந்த பிரபஞ்சத்தினுடைய காரியங்களில் நீங்கள் வெற்றியை காண முடியாது என்பதை அழுத்தமாய் சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழைப்பை பெற்றார் பவுல். என்ன அழைப்பு? புறச்சாதிகளுக்கு, தேவனை அறியாதவர்களுக்கும், ராஜாக்களுக்கும், மேல்மட்டத்திலே உயர்மட்டத்திலே அரசாளுகிற அதிகாரிகளுக்கும், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவருக்கும், தேவனுடைய ஜனங்கள் எல்லாருக்கும் நாமத்தை குறித்து அறிவிக்கிறதற்காக நான் யார், உன்னை சந்தித்த இந்த தெய்வமாகிய நான் யார் என்பதை இவர்கள் எல்லாருக்கும் நீ அறிவிக்கும்படியாக நான் உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அழைப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்னை அழைத்தார். அவர் என்னை அழைத்து இந்த மாதா கோவில்பட்டி கிராமத்திலே
தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி, அவரை அறியாதிருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படி, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும்படி, அவர்களெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு சபையாக இணைந்து ஏகமித்து கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி என்னை அழைத்துக் கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அழைப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஒவ்வொருடைய அழைப்பும் சற்று வித்தியாசமாக இருக்கும். ஒருவேளை உங்களில் சிலர் கிறிஸ்துவை குறித்து சொல்லுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கலாம். கிறிஸ்துவுடைய அடிச்சுவடிலே நடந்து மற்றவர்களுக்கு அந்த மாதிரியை காட்டும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கலாம். அல்லது உங்க வார்த்தை மூலமாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒருவராக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கலாம். அல்லது கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து அவர்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொண்டு வருகிற ஒரு கருவியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கலாம். அல்லது தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து மகிமைப்படுத்தக்கூடிய அந்த கிருபையோடு கூட உங்களை அழைத்திருக்கலாம். அல்லது தேவ சமூகத்திலே அநேக ஏழை எளியவர்களை கண்டு விசாரித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு நல்வழிப்படுத்தி அவர்களை சுகம் பெற்று விடுதலை பெற்று வாழ்வதற்காக உங்களுக்குள்ள அந்த அழைப்பை கொடுத்திருக்கலாம். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு உண்டு. எனக்குள்ள என்ன அழைப்பு? கர்த்தர் எதற்காக என்னை அழைத்தார்? ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள், உங்களை தவிர மற்றவர்கள் இன்னும் கிறிஸ்துவை அறியாதிருப்பார்கள். சில இடத்துல அறிந்திருப்பார்கள். ஆனால் அறிய வேண்டிய பிரகாரம் அறியாமல் கிறிஸ்தவன் என்று சொல்லி பேர் சொல்லி கொண்டிருந்து கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவ ஜீவியத்திற்கும் வேத வசனத்திற்கும் உட்படாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். அவர்களை கிறிஸ்துவுக்கென்று உண்மையுள்ள கிறிஸ்தவனாய் மாற்றும்படிக்கு உங்களை கர்த்தர் அழைத்திருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அழைப்பு பல விதங்களில் இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த பவுலின் அழைப்பு தேவனை அறியாதவர்களுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைத்திற்கும் என் நாமத்தை குறித்து சொல்லும்படி கர்த்தர் அவனுக்கு அழைப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த அழைப்பை நிறைவேற்றும்படி, இந்த அழைப்பை முடித்து அதற்குரிய வெகுமதியை பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படி லெக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லெக்கு என்ன? அவர் தேவனுக்கு முன்பதாக அவர் சொல்லுகிற அவருடைய லெக்கு என்ன? அந்த லெக்கு அடைய வேண்டும். அதற்கு அவர் எடுத்துக் கொண்டிருக்கிற அந்த தீர்மானம் வாசியுங்கள். 3வது அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி ஆகும்படிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து
விசுவாசத்து மூலமா தேவனால் உண்டாயிருக்கிறமா நீதி உடையவனாக இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று எல்லாராலும் காணப்படும்படிக்கும். அடுத்து சொல்லுகிறார் 10ஆம் வசனத்திலே, அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய தீர்மானம் எப்படியாயினும் கிறிஸ்துவை எப்படியாயினும் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும், எப்படியாயினும் அதை லாபமாக்கிக் கொள்ள வேண்டும், நஷ்டம் வந்து விடக்கூடாது. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை ஆராதிப்பதினால், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதினால் லாபம், ஆதாயம், ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ பிரயாசப்படுகிறார். மகிமை உண்டாகும். கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் என்பதை ஜனங்கள் எல்லாரும் காண வேண்டும். அதற்காக நான் பிரயாசப்படுகிறேன். எனக்கு அதுதான், என்னுடைய நோக்கம் அதுதான். சும்மா ஏதோ வாழ்ந்தோம், இருந்தோம், உண்டோம், புசித்தோம், குடித்தோம், மறைத்தோம் என்று இல்லாதபடிக்கு கிறிஸ்துவை என்னிலே பிறர் காண வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில கிறிஸ்து வெளிப்படுகிறார். கையை பிடித்து கேளுங்க, கிறிஸ்து உங்களில் வெளிப்படுகிறாரா? அடுத்து நீங்க அவரோட வெளிப்படுகிறாரா? சொல்லும் பொழுது அது இந்த உள்ளத்துக்குள்ள மாற்ற பதியும். அப்படி உங்களுடைய மனசாட்சி கிறிஸ்துவை நீ வெளிப்படுத்தவில்லை, உன்னை வெளிப்படுத்துகிறாய், உன் திறமையை வெளிப்படுத்துகிறாய், உன் தாளந்துகளை வெளிப்படுத்துகிறாய். தாளந்துகள் இருக்கட்டும், திறமைகள் இருக்கட்டும், அவைகள் மூலமாக கிறிஸ்து அங்கே கனம் பண்ணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் படிப்பு மூலமாய், உங்கள் திறமை மூலமாய், உங்கள் தாளந்துகள் மூலமாய், உங்களுடைய வாழ்க்கை மூலமாய், உங்களுடைய செயல்கள் மூலமாய், உங்களுடைய பார்வை மூலமாய், உங்களுடைய சிந்தனை மூலமாய், உங்களுடைய உடை மூலமாய் கிறிஸ்து வெளியில இருக்கிற மக்களுக்கு காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கட்சிக்காரர்கள் நான் இந்த கட்சியை சார்ந்தவன் என்று சொல்லி வெளிப்படையாய் காட்டுவதற்கு அவருடைய உடையில அடையாளத்தை உடைய வேஷ்டி கட்டுகிறார்கள், சேலையை கட்டுகிறார்கள். அதை வைத்து நான் சொல்ல முடியும், இவர்கள் இந்த கட்சியை சார்ந்தவர்கள். தெரிகிறதா? அது மாதிரி கிறிஸ்தவர்களாகிய நம்மை பார்க்கிற ஜனங்கள் இவரை பார்த்தாலே தெரியுது கிறிஸ்தவங்க. அதுல இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இவங்க பெந்தேகாஸ்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ரொம்ப விசேஷமானது. உலகத்துல மதிக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தரால் மதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பவுலுடைய தீர்மானம், இலக்கு, கிறிஸ்து, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று மற்றவர்கள் காண வேண்டும் என்று அவன் விரும்பினான். அதற்காக பிரயாசப்பட்டான், அதற்காக ஓடினான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், உயிரோடு மரித்தவர்களின் உயிரோடு எழுந்திருப்பதற்கு
தகுதி உள்ள ஒரு நபராய் இருப்பதற்கும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரயாசப்படுகிறார், தீர்மானித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் நம்முடைய இலக்கு என்ன? எல்லாரும் படிச்சாங்க, நான் படிச்சிருக்கிறேன். எல்லாரும் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன். ஒரு நாள் இந்த நம்ம மாதவங்கப்பட்டி ரோட்ல ஒரு பெரிய கூட்டம் ஓடிச்சு. எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரு நபரை பார்த்து, என்னையா ஓடுறீங்க? இல்ல சார், எல்லாரும் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன். என்னைய உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? தெரியாமலே ஓடுறீங்களா? இப்படி ஓடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது உலகத்துல மாத்திரமல்ல, ஆவிக்குரிய கிறிஸ்தவ உலகத்திலும் இன்னைக்கு இருக்கிறாங்க. என்ன சிஸ்டர், சர்ச்சுக்கு வந்தீங்களா? சர்ச்சுக்கு வந்தேன். எதுக்கு வந்தீங்க? எல்லாம் வந்தா நல்லதுன்னு சொன்னாங்க, வந்தேன். எதுக்கு வந்தீங்க? அதுக்கு ஏதாயிலும் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா, பெற்றிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நடப்பதான் சொல்றேன். ஏன் ஆராதிக்கிறோம்? ஏன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? ஏன் கிறிஸ்துவை நாம் வழிபடுகிறோம்? ஏன் கிறிஸ்துவை நாம் பாடி மகிமைப்படுத்துகிறோம்? ஏன் வேதத்தை வாசிக்கிறோம்? ஏன் ஜெபிக்கிறோம்? ஏன் காணிக்கை கொடுக்கிறோம்? ஏன் கர்த்தருடைய ஊழியத்தில் ஈடுபடுகிறோம்? எல்லாவற்றுக்கும் பதிலை நாம் பெற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த தகுதியை அல்லது இந்த இலக்கை அடைவதற்காக பவுல் செய்த காரியம் என்ன? அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து சில வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 21ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 21:8 நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷனுடைய வீட்டில் தங்கினோம். பிரவேசித்து அவரிடத்தில் தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவில் இருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறச்சாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கும் மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பவுல் சொல்லுகிற ஒரு பதில். அங்கிருந்து அகபு என்கிற ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், பவுல் கச்சை பெல்ட், அதுதான் கச்சை. அவன் இடுப்பில் போடக்கூடிய அந்த கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு இந்த கச்சை உடைய அந்த பெல்ட்டை உடைய நபரை எருசலேமிலே கை காலையும் கட்டி ஒப்பு கொடுப்பார்கள் என்று எச்சரிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார் என்று அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அதை கேட்ட பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அழ வேண்டாம். அங்க இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அழுகிறார்கள், போக வேண்டாயா, இப்படிப்பட்ட காரியங்கள் தெரிந்திருந்து நாம் போவது சரியல்ல, வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். பவுல் சொல்கிறார், இல்ல, கட்டப்படுவதற்காக மாத்திரம் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக
நான் சாகவும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் புறப்பட்டு போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த லக்கை அடைவதற்கு, எந்த லக்கை? புறச்சாதிகளுக்கு என் நாமத்தை குறித்து சொல்ல வேண்டும், ராஜாக்களுக்கு என் நாமத்தை குறித்து சொல்ல வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனைத்திற்கும் என் நாமத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்ற அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட பவுல் அதை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக எதையுமே பொருட்படுத்தவில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி வாழ்கிறோம்? அழைக்கப்பட்டோம், தெரிந்து கொள்ளப்பட்டோம், கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் பெற்றோம், அபிஷேகம் பெற்றோம். இந்த நாட்களிலே எந்த நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அழைப்பை பெற்ற நாம் நம்முடைய லக்கை அடைவதற்காக என்ன பிரயாசம் எடுக்கிறோம்? அந்த அழைப்பை நாம் உறுதிப்படுத்துவதற்காக எதையெல்லாம் நாம் தாண்டி வருகிறோம்? நீங்கள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு, நீங்கள் மாத்திரம் விடுதலையோடு இந்த பூமியில வாழ்ந்திருக்க கர்த்தர் ரத்தம் சிந்தி உங்களை மீட்டுக் கொள்ளவில்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியாயினும் சிலரை கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாகவே கர்த்தர் தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை உங்களுக்காக, ஒவ்வொருவருக்காக கர்த்தர் சிந்தி உங்களை மீட்டு ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரை அதை புரியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களானால் இன்றைக்கு உங்கள் மனதில் தீர்மானம் எடுங்கள். இத்தனை வருடங்கள் நான் அமைதியா இருந்து விட்டேனே, இத்தனை நாட்கள் அமைதியா இருந்து விட்டேனே. தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யுங்கள். பெருமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விடுதலை பெற்று சுகமாய் வாழ்ந்து கர்த்தரை பாடி ஆராதனை செய்து பரலோக ராஜ்யம் போவதற்காக இயேசு கிறிஸ்து உங்களை ரத்தம் சிந்தவில்லை. உங்களுக்காக இயேசு கிறிஸ்துவுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாகவே உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு மேன்மையான ஒரு அழைப்பு, சிறந்த ஒரு அழைப்பு. அதற்காக என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, அதெல்லாம் தாண்டி நான் என்னுடைய அழைப்பை நிறைவேற்றுவேன் என்று நாம் செயல்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு ஊழியக்காரர், பேர் சொல்லாமல் சொல்லுகிறேன், அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு ஸ்திரியை காதலித்தார், விரும்பினார். விரும்பின அவர்களுக்குள் நல்ல ஒரு ஐக்கியம் உருவாக ஆரம்பித்தது. சில நாட்கள் கடந்த பின்பு அந்த காதலி இவரை பார்த்து சொன்னார், நாம் ரெண்டு பேரும் எந்த நிலையிலும் புரியக்கூடாது என்று சொல்லி அந்த சகோதரி சொன்னார்களாம், என்னுடைய ரத்தத்தினால உங்கள் கையில அடையாளம் விடுவேன், ஆகினால நீங்கள் எனக்கு சொந்தம், நான் உங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி இருவரும் பேசி முடிவெடுத்து ஒரு நாளிலே தன்னுடைய ரத்தத்தில், தன்னுடைய கையில் இருந்த ரத்தத்தை எடுத்து இருவரும் அடையாளம் விட்டுக் கொண்டார்களாம். நடந்ததை சொல்லுகிறேன். வருடங்கள் போனது. அவர்கள் திருமணம் செய்யக்கூடிய நாட்கள் வந்த பொழுது அந்த ஸ்திரியை காணவில்லை. எங்க போனால், என்ன ஆனால், எந்த தகவலும் இவருக்கு கிடைக்கவில்லை. அவர் சொன்னார், இப்படியெல்லாம் நாங்கள்
நாங்கள் ஒப்பந்தம் பண்ணினோம். இரத்தத்தினால ஒப்பந்தம் பண்ணின எங்களுடைய வாழ்க்கையிலேயே மகா ஒரு பிளவு வந்து விட்டது. எங்க போனால் என்ன ஆனாலே எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில் அன்றைக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி உண்டானது என்று சொல்லி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வந்த பிற்பாடு, ஊழியத்திற்கு வந்த பிற்பாடு அவர் சாட்சியாக சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரத்தத்தினால் ஒருவேளை ஒப்பந்தம் பண்ணி இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உங்களுடைய அழைப்பிலிருந்து நீங்கள் மாறக்கூடாது. அல்லேலூயா. தேவன் எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த தெரிந்து கொள்ளுதலில் இருந்து சற்றேனும் வலது இடது பக்கம் மாறாமல் தொடர்ந்து நீங்கள் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் எப்படி தொடர வேண்டும்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இலக்கை நோக்கி ஓடுவதிலே ஒருபோதும் நாம் பின் வாங்கக்கூடாது. இங்கே எபிரேயர்ல நாம் வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. எந்த சூழ்நிலையில எப்படி நாம் ஓட வேண்டுமா? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்காது. பாரம் வரும், வருத்தங்கள் வரும், துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், சோதனைகள் வரும், வேதனைகள் வரும், கண்ணீர் வரும், உபத்திரவங்கள் வரும். இப்படிப்பட்டதான பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை நமக்குள்ளே துவக்கின அதை முடிக்க வல்லவராய் இருக்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஓடணும்னா முதல் வார்த்தை சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. மோசேயை குறித்து இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்பார்க்கிறோம். மோசே இங்கே சொல்லுகிறார், கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகளை, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் உபத்திரவங்களை, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் துன்பங்களை, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நம்முடைய சஞ்சலங்களை அதிக பாக்கியம் என்று எண்ணுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்ய
ஐஸ்வர்யத்தை காட்டினோம். மோசே சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கணும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு 26 அவசரம், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார் மோசே. பார்வோனுடைய அரண்மனையில வளர்ந்து கொண்டிருக்கிற மோசே, பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக வளர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிற மோசே, 40 ஆண்டுகள் அரண்மனை வாழ்க்கை மோசேக்கு. இந்த 40 வயது வரைக்கும் அரண்மனையில் வாழ்கிற இந்த மோசே எவ்வளவு உல்லாசமாக இருந்திருக்க முடியும்? எவ்வளவு வசதி உடையவனா இருக்க வேண்டும்? ஒரு இளவரசியின் மகனா இருக்கிறதுனால அவனுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கும், எவ்வளவு மேன்மை இருக்கும், எவ்வளவு அந்தஸ்து இருக்கும், எவ்வளவு பொண்கள் இருக்கும், எவ்வளவு சம்பத்துக்கள் இருக்கும், எவ்வளவு சொத்துக்கள் இருக்கும், எவ்வளவு அவளுக்கு பின்னாடி எவ்வளவு வசதிகள் வாய்ப்புகள் மோசைக்கு இருந்திருக்கும். யோசித்து பாருங்க. சாதாரணமா நம்ம தேசத்தை ஆளுகிற முதலமைச்சருக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு கனம், பயப்படுகிறார்கள். உதயநிதிக்கு பயப்படுகிறார்கள். முதலமைச்சருடைய மகனா இருக்கிறார். தப்பி தவறி ஏதாவது நாம் பேசிவிட்டால் நாம் இருக்கிற பதவியிலிருந்து விலக்கி போடப்படுவோமே, நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்காது, வெகுமதி கிடைக்காது, பயப்படுகிறார்கள். ஆகவே அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தின் மகனுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு ஜனங்கள் இருக்கிறார்கள். இருக்கட்டும், இது உலக பிரகாரமான காரியம். பரிமாணமில்லை. சாதாரணமான ஒரு தமிழ்நாட்டை ஒரு சிறு பகுதி ஆளக்கூடிய அவருடைய மகனுக்கு இவ்வளவு மேன்மையும் வசதியும் அதிகாரமும் இருக்குமையான ஆள், ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜாவுடைய மகள் வளர்க்கிற இந்த மோசைக்கு எத்தனை பெரிய செல்வாக்கு இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். சரித்திரம் சொல்லுகிறது, 50,000 டன் பொன் இந்த மோசையுடைய சொத்து. அல்லேலூயா. எத்தனை ஆயிரம்? நினைச்சு பார்க்க முடியுமா? கணக்கு போட்டு பார்க்க முடியுமா? 10 பவுன் இருந்தாலே தொழுறது தெரிய மாட்டேன். சிலருடைய வாழ்க்கையில 10 பவுன் செயின் போட்ட உடனே அப்பா பேச்சு என்ன, அதிகாரம் என்ன, மிழுக்கு என்ன, நடை என்ன சொல்ல முடியல. சொல்றோம், மோசைக்கு மாத்திரம் 50,000 டன் பொன் அவன் பேர்ல இருக்குதியா. ஆனா அந்த செல்வத்தெல்லாம் மதிக்காம, நான் அழைக்கப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவனுக்குள் இருந்ததான அந்த அழைப்பையும் அந்த இலக்கையும் அறிந்தவனாய், நான் இந்த இடத்துல இருப்பது சரியல்ல, என் ஜனங்களோடு நான் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, வேதனைப்பட்டாலும் பரவாயில்லை, இதை விட்டு ஓடுவேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய மாமன் ஊரை பார்த்து ஓடிவிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் சொல்லுகிறான் 26 வசனத்துல, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே அவன் அதிர்ஷ்டம் உள்ள ஆண்டவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அல்லேலூயா. ராஜாவுக்கு பயப்படல. சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, நல்ல உணவு இருக்குது, நல்ல ஆடை இருக்குது, நல்ல அலங்காரம் இருக்கிறது, நல்ல மேன்மை இருக்குது, வசதி எல்லாம் இருக்குது.
அதெல்லாம் மனதில் வைக்காம எகிப்தை விட்டு போயிட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திப்போம். கர்த்தர் நம்மை அழைத்த விதங்களை சிந்திப்போம். எந்த நிலைமையிலிருந்து நாம் அழைக்கப்பட்டோம்? இன்னும் அழைப்பு எனக்கு தெரியல மாஸ்டர். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, தெரிந்து கொள்ளுங்க. நான் ஏன் அழைக்கப்பட்டேன்? எதற்காக பிடிக்கப்பட்டேன்? எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டேன்? எதற்காக இந்த தாளந்து எனக்கு தந்தா? எதற்காக இந்த காரியத்தில் என்னை ஈடுபட செய்திருக்கிறார்? அறிவானவர்களே, சிலருக்கு பிறவிலேயே பிறந்த அந்த நாளில் இருந்த ஒரு விசேஷித்த ஞானம் அவர்களுக்குள்ள இருக்கும். காலப்போக்கில் அவர்கள் அதை அநேகர் மத்தியில் வெளிப்படுத்துவார்கள். அதற்கு மகிமை உண்டாகட்டும். அது எல்லாருக்குள்ளும் அப்படி அமையாது. ஆகவே நமக்குள் இருக்கிற அழைப்பு என்ன? எதற்காக நாம் பிரித்தெடுக்கப்பட்டோம்? எதற்காக ஆண்டவரை அறிந்து ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து நாம் அதற்கு தக்கபடி நம்முடைய ஓட்டத்தை தொடங்கினால் நிச்சயமாய் நாம் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்துல 12:1 நாம் வாசிக்கிறோம், இயேசுவை நோக்கி, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓட்ட பந்தயத்தில் ஓடினவர்களுக்கு தெரியும், அங்க லைன் போட்டு வைத்திருப்பார்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, சில இடத்துல 10 லைன் கூட இருக்கும். நம்ம எந்த நம்பர்ல நின்று ஓட ஆரம்பிக்கிறோமோ அந்த ஓடு பாதையில முடிவு மட்டும் ஓடி முடிக்கணும். அந்த ஓடு பாதையை விட்டு 1ஆம் நம்பர்ல இருந்து 2ஆம் நம்பருக்கு விலகி ஓடக்கூடாது, அல்லது 1ஆம் நம்பர்ல இருந்து 4ஆம் நம்பருக்கு ஓடிவிடக்கூடாது. ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய பாதை மாறக்கூடாது. நாம் தெரிந்து கொண்ட நபர்களா இருந்தால், கர்த்தர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ அந்த ஓட்டத்திலே ஓடி முடிக்கிற வரைக்கும் கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு அதே சாட்டிலே ஓடணும். அல்லேலூயா. அந்த ஓடு பாதையை விட்டு மாற்றக்கூடாது. அழைப்பை விட்டு நாம் மாறி போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா ஆலயத்துக்கு வருகிறான். எல்லாவற்றையும் எடுத்து வசனம் இல்லை, நேரம் ஆச்சு, முடிக்க விரும்புகிறேன். ஆலயத்துக்கு வருகிறான். ஆசாரியர்கள் மாத்திரம் அந்த ஆலயத்திலே பணிவிடை செய்ய வேண்டும், ஆராதனைக்கு அந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஆனால் இந்த எசேக்கியா ராஜா, நான் ராஜா, எனக்கு அதிகாரம் இருக்கிறது, எனக்கு அதுக்குரிய ஞானம் இருக்கிறது, தகுதி இருக்கிறது என்று சொல்லி துணிந்து அந்த ஆலயத்திலே சென்று ஆசாரியர் செய்ய வேண்டிய வேலையை இவன் செய்தான். எசேக்கியா ராஜா அவன் அப்படி செய்து கொண்டிருக்கிற வேளையிலேயே அவனுடைய கை அப்படியே மரத்து நின்று போய்விட்டது, மடக்கக்கூடாது. ஏனென்றால் இவன் ராஜா, இவன் ராஜ ஸ்தானத்தில் தான் இருக்க வேண்டும். ஆசாரியர்கள் செய்யக்கூடிய வேலையை இவன் செய்யக்கூடாது. ஆகவே இவன் செய்ய தகாததை, எனக்கு அதிகாரம் இருக்கிறது, திறமை இருக்கிறது, எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி அதில் அவன் ஈடுபட்டதினாலே அவனுடைய கை தன்னிடமாய் மடக்கக்கூடாதபடிக்கு நீட்டினபடியே அவன் இருக்கிறான். அதன் பின்பு தேவனின் மனிதன் வந்து ஜெபித்து அவனுடைய கை முன்போல் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார். அப்படியே ஆயிற்று என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன சொல்ல வருகிறேன்,
அருமையானவர்களே, உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே, பாதையிலே, ஓடு பாதையிலே நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டது எதுவோ அந்த ஓட்டத்திலே, அந்த வாழ்க்கையிலே, அந்த ஜீவியத்திலே நீங்கள் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அதை விட்டு விட்டு அவங்க அதை செய்யறாங்க, ஏன் நான் செய்யக்கூடாது? அவங்க அப்படி போறாங்க, நான் ஏன் அப்படி போக கூடாது? அவங்க அப்படி பேசுறாங்க, நான் ஏன் பேசக்கூடாது? அவங்க அப்படி நடந்து கொள்ளுகிறாங்க, நான் ஏன் நடக்க கூடாது? இந்த விதமான உங்க வாழ்க்கையை நீங்க மாற்றிக்கொண்டு ஓடுவீர்களே ஆனால் உங்க ஓட்டத்தில் எவ்வளவு ஓடினாலும் அதற்குரிய பிரதிபலனை உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓடு பாதையிலே நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகள் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே இலக்க நோக்கி தொடர்பு கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அதையே உங்கள் பாதையாக ஓடு பாதையாக வைத்து ஓடிக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில சில நேரங்களில் நாம் எதிர்பாராத சில வேதனைகளை சந்திக்கலாம், கஷ்டங்களை சந்திக்கலாம், துன்பங்களை சந்திக்கலாம், கண்ணீரின் பாதையில கடந்து போகலாம். அந்த நேரத்தில் எல்லாம் இந்த வசனம் சொல்கிறது, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போதெல்லாம் பாடுகள் வருகிறதோ, துன்பங்கள் வருகிறதோ, வேதனைகள் வருகிறதோ, கண்ணீரின் பள்ளத்தாக்கு வருகிறதோ, மரண பள்ளத்தாக்கு வருகிறதோ, அப்போதெல்லாம் என் இயேசு சென்ற பாதை இதுதான் என்று சொல்லி அவரை நினைத்து ஆண்டவரை துதிப்பீர்களே ஆனால் லெகுவாக அந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில அப்பாலை கடந்து செல்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு முன்னே வைத்து விட்டு நீங்கள் ஒரு சில வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 9வது அதிகாரத்தில் 8லிருந்து 13 வரைக்கும் நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மரங்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்பி அங்கே இருக்கிற ஒளிவ மரத்துல போய் கேட்டார்களாம், நீ எங்களுக்கு ராஜாவா இருக்க வேண்டும், நம்ம மரங்களுக்கெல்லாம் நீ தான் ராஜாவா இருக்க வேண்டும், உங்க சொல்ல நாங்க கேட்போம், நீங்க என்ன கட்டளை கொடுக்கிறீங்களோ அதை நாங்க செய்வோம் என்று அந்த ஒளிவ மரத்தினிடத்துல போய் இந்த மரங்கள் எல்லாம் சொல்லிச்சான், விருட்சங்கள். அப்பொழுது அந்த ஒளிவ மரம் என்ன சொல்லிச்சு, அங்கே வாசிக்கிறோம், தேவர்களும் மனுஷர்களும் புகழுகிற எண்ணில் உள்ள என் கொழுமையை விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், கர்த்தருக்கு கிருபை தந்திருக்கிறார், தாளந்து தந்திருக்கிறார். ஆகவே இதை விட்டு விட்டு நான் வேற ஒன்றை அரசாளுவதற்கோ, வேற ஒன்றின்படி நடப்பதற்கோ, வேற ஒன்றின்படியாக செயல்படுவதற்கோ நான் இணங்க மாட்டேன் என்று நமக்குள்ளே ஒரு நிச்சயமான தீர்மானம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அடுத்த அத்தி மரத்தில் போய் சொல்றேன், அத்தி மரம் என்னுடைய மதரத்தை விட்டு நான் வரமாட்டேன் என்று சொல்றேன்.
அடுத்து என்ன மரம்? திராட்சை செடி. அநேகர் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிற நான் என்னுடைய வாழ்க்கையை விட்டு வரமாட்டேன் என்று சொன்னதாம். இப்படி ஒவ்வொரு மரங்களும் சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். நாமும் நம்மை திசை திருப்ப நினைக்கிற யாராக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், என்ன காரியமா இருந்தாலும், நான் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருப்பேன். பவுலை போல என்ன வந்தாலும் சரி, மரணமே வந்தாலும் சரி, அந்த இலக்கை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி, தொடர்ச்சியாக இலக்கை நோக்கி ஓடுவேன் என்று சொல்லி, நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பவுல் சொல்கிறார், ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 38, 39 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மரணம் ஆனாலும், ஜீவன் ஆனாலும், தேவ தூதர்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், வல்லமைகள் ஆனாலும், நிகழ்காரியங்கள் ஆனாலும், வரும் காரியங்கள் ஆனாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும், நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவளுக்கு ஒரு நிச்சயம், எதுவானாலும் சரி, சாவானாலும் சரி, வாழ்வானாலும் சரி, தேவ தூதர்களானாலும் சரி, உயர்வானாலும், தாழ்வானாலும், வரும் காரியங்கள் ஆனாலும், நிகழ்ந்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஆனாலும், தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்ற நிச்சயம் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. அந்த நிச்சயம் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவை. பிரைஸ் காட், பிரைஸ் காட். எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எதுவும் என்னை பிரிக்க மாட்டாது. அந்த நிச்சயம் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதம் குறிப்பிட்ட 10 ஆண்டுகள் ஊழியம் இல்லாமல் இருந்த அந்த காலகட்டங்களில ராமேஸ்வரத்தில் இருந்து, ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற தங்கச்சி மடத்தில் ஊழியம் செய்வதற்கு அழைத்தார்கள். எல்லா வசதியும் செய்து தருகிறேன், எங்களுக்கு ஊழியக்காரர் வந்தா போதும் என்று சொல்லி அழைத்தார்கள். நான் போகவில்லை. பல மாதங்கள் மீண்டும் 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 தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இந்த இடத்துல ஒரு விசுவாசியும் இல்லை. இந்த மதங்கள்பட்டி கிராமத்தில் வந்த அந்த ஆரம்ப நாட்களில விசுவாசிகள் இல்லை. நான் போயிருக்க கூடும். ஆனால் இத்தனை நபர்களை கர்த்தருக்காக ஆதாயமாக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதன் பின்பு மும்பை பட்டணத்தில் நல்ல அருமையான ஒரு பகுதி, ஒரு பாஸ்டர், மூத்த ஒரு போதகர் அழைத்தார். அங்கே சென்றிருந்த நாட்களிலே அங்கே ஒரு நாள் செய்தி கொடுக்கும்படியாக கேட்டுக்கொண்டார். அந்த திருச்சபையில செய்தி கொடுத்தேன். முடித்ததுக்கு அப்புறமாக மறுநாள் நீ என்ன பார்க்க வர வேண்டும் என்று சொன்னார். போனேன். நான் போகிற இடத்துக்கு என்னால வா என்று சொல்லி அழைத்து கொண்டு போனார். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு என்னை அழைத்து கொண்டு போனார். அழைத்து கொண்டு போய் அங்க இருக்கிற சில விசுவாசிகள் வீடுகள் எல்லாம் காட்டினார். இவர்கள் நம்ம சபை விசுவாசி என்று சில வீடுகளை காட்டினார். அந்த ஏரியாவெல்லாம் சுற்றி பார்க்க வைத்தார். பார்க்க வைத்து விட்டு என்னிடத்துல சொன்னார், இந்த இடத்துல நீ வந்து ஊழியம் செய்ய வேண்டும், அதற்குத்தான் உன்னை எல்லாவற்றையும் காட்டி உன்னோடு பேசும்படியாக அழைத்துக் கொண்டு வந்தேன் என்று சொன்னார். சரி பாஸ்டர், செபிக்கலாம் என்று சொன்னேன். இல்ல இல்ல, செபிக்கலாம் சொல்லாத, வருகிறேன் என்று சொல்லு என்று சொல்லி கட்டாயப்படுத்தினார். நான் சொன்னேன், ஆண்டவர் என்னை அழைத்து அந்த கிராமத்தில் ஊழியம் செய்யும்படிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அதே ஆண்டவர் என்னிடத்திலே பேசி நீ இந்த கிராமத்தை விட்டு போகலாம் என்று சொன்னால் நான் வருகிறேன், நீங்க செபிங்க,
என்று சொல்லிவிட்டு வந்து விட்டேன். அவர் சொன்னார், யோசிக்காத, நல்ல அருமையான ஒரு வீடு நான் வாடகை கொடுத்து உனக்கு தருகிறேன், மாதம் மாதம் உனக்கு தேவையான பணத்தை தருகிறேன், நீ போய் வருவதற்கு, நீ உன்னுடைய குடும்பம் போய் வருவதற்கு வாகனத்தை தருகிறோம் என்றெல்லாம் ஆசை வார்த்தை கூறினார். அறிஞர்களே, நீங்க ஒன்றுமில்லை, ஒரு வாரத்துல 10 ரூபாய் காணிக்க கொடுப்பதற்கு கூட ஆள் இல்லாத சூழ்நிலையில தான் இவைகள் எல்லாம் என்னை தேடி வந்தது. ஏன் போகல? தேவனுடைய அழைப்பு. மாதங்கள் பெட்டிலே கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டும். இங்க இருக்கிற ஜனங்களுக்கு என் நாமத்தை குறித்து சொல்ல வேண்டும். இங்கே ஒரு சபையை உருவாக்க வேண்டும். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட நான் அந்த 10 ஆண்டுகளும் பல பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், குறைப்பட்ட சூழ்நிலையிலும் அதெல்லாம் கேட்டு நாடி ஓடி போகவில்லை. அவர் அதுக்கப்புறமா சொன்னார், பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லி. பரவாயில்லை அருமையானவர்களே, ஏன் சொல்லுகிறேன்? எனக்கென்று ஒரு அழைப்பு, எனக்கென்று ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு விதம், எனக்கென்று ஆண்டவர் நியமிக்கப்பட்ட ஒரு ஓடு பாதை, அதிலே நான் ஓடிக்கொண்டிருந்தேன். ஆகினாலே அந்த ஓடு பாதையை விட்டு வலது புறமோ இடது புறமோ லேகமாய் போய்விடலாம் என்று சொல்லி விலகி போகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே சிந்தியுங்கள். நான் சரியா ஓடுகிறேனா? அழைத்த அழைப்பில் இருக்கிறேனா? கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்ததான அந்த தாளந்துகளை, வெகுமதிகளை எல்லாம் சரியாய் பயன்படுத்துகிறோமா? யோசித்து பாருங்கள். தேவ சமூகத்தில் எந்த ஓடு பாதையில, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓடு பாதையில ஓடுகிறோமா? துன்பத்தை கண்டு, உபத்திரத்தை கண்டு, சோதனையை கண்டு, வேதனையை கண்டு ஒருவேளை விலகி போகிற ஒரு இதயம் உடையவர்களாய் இருப்பவை. ஆனால் இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு முன்பதாக அழுது, என்னை மன்னியும் ஆண்டவரே, நீர் என்னை அழைத்தது உண்மை, தெரிந்து கொண்டது உண்மை, இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த நான் இடையிலே என்னை சந்தித்த சில காரியங்கள், என்னை சந்தித்த சில பிரச்சனைகள், என்னை சந்தித்த சில நபர்கள் ஓடு பாதையை விட்டு வழி விலக செய்து விட்டார்கள். அதை எனக்கு மன்னி என்று ஒப்பரவாகி மீண்டுமாய் அவர் தெரிந்து கொண்ட விதத்திலே, நியமிக்கப்பட்டதான ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுத்தக்கதாக கிருபையை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள தேவன் உங்களை வழி நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதற்காக பவுல் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் ஜெபிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் நிச்சயமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அதனால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிரமம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பவுல் சொல்கிறார், இலக்கை நோக்கி ஓடுகிற ஓட்டத்திலே எந்த விதத்திலும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு சோத்திரம் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் நிச்சயத்தோடு ஓடுகிறேன், நிச்சயமாய் நான் பெற்றுக்கொள்வேன். ஓட்டத்தின் இறுதியிலே இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான்
இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நான் சோத்திரம் நிச்சயமாய் பெற்றுக் கொள்வேன் என்றதான நிச்சயம் எனக்கு இருக்கிறது. ஆகவே அதை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்காக என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது உங்களை தடை செய்கிறது? உங்களால ஜெயிக்க முடியலையா? வெற்றி கொள்ள முடியலையா? உங்க ஓடு பாதையில நீங்க சரியாக ஓட முடியலையா? உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் சரியாய் ஓட முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறீர்களா? பவுல் சொன்னதை போல உங்கள் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த பிரயாசப்படுங்கள். ஒடுக்கி கீழ்ப்படுத்துங்கள். அப்பொழுது நீங்கள் சரியாக ஓடுவதற்கு தேவன் பலன் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என்னுடைய இலக்கு நான் அறிந்து, அழைப்பை அறிந்து, இலக்குக்காக பிரயாசப்பட்டு ஓடி முடிக்க தேவரீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கேட்போம். Praise God. கர்த்தர் நல்லவர். பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, தாயின் தகப்பனே, கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இலக்கை நோக்கி ஓடுகிறாயா? பரம தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை முடிவிலே வெகுமதியை வைத்திருக்கிறார், பரிசை வைத்திருக்கிறார், மேன்மையை வைத்திருக்கிறார். அதை அடையும்படிக்கு ஒரு இலக்கை நியமித்துக் கொள். எப்படியாயினும் இலக்கை நோக்கி ஓடுகிற நான் கிறிஸ்துவை நோக்கி நான் ஓட வேண்டும். பொறுமையோடு ஓட வேண்டும். நிச்சயம் உள்ளவனாக ஓட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும், யார் குறுக்கிட்டாலும், எது குறுக்கிட்டாலும், எந்த நிலைமைக்குள்ளே நான் கடந்து போனாலும், என்னை எதுவும் கிறிஸ்துவின் சமூகத்தை விட்டு இலக்கை நோக்கி ஓடுகிற என்னை பிரித்து விட முடியாது என்ற நிச்சயம் உள்ளவனாக ஓட தேவ சமூகத்தை நோக்குங்கள். தேவனே அதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஓடு பாதை விட்டு விலகி இருக்கிறோமா? சரியா ஓடிக்கொண்டிருந்த நாம் இப்பொழுது விலகி ஓடிக்கொண்டிருக்கிறோமோ? விலகி ஓடினால் இறுதியிலே எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பாக்கியமும் இல்லை, தேவனிடத்தில் எந்த நன்மையும் பெற்றுக் கொள்ள முடியாது, தேவ ராஜ்யத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நம்முடைய ஓட்டத்திலே, நம்முடைய ஓடு பாதையில சரியாய் ஓடுவதற்கு தேவ சமூகத்தில் இந்த ஜெப நேரத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். நான் ஓடு பாதையை விட்டு தப்பி விட்டேன் ஆண்டவரே. நியமிக்கப்பட்டதான ஓட்டத்தை விட்டு விலகி இருக்கிறேன் ஆண்டவரே. மீண்டுமாக என்னை புதுப்பித்து நீர் நியமித்ததான இந்த ஓட்டத்தில் தொடர்ந்து ஓடுவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய கரத்தை விட்டு கொடுப்போமானால்
அவர் நம்மை கரம் பிடித்து இறுதி மூச்சு வரை நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீர்களுக்கு கற்றுக் கொடுத்ததான இந்த வேத வாக்கியங்களுக்காக நன்றி. இலக்கை நோக்கி பவுல்